வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜீரோல இருந்து 1 crore போறதை பத்தி தான் பார்க்க போறோம், வித்தவுட் எனி நாய்ஸ். இதுல ஆக்சுவலாவே ஒர்க் ஆகக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸும் பிளான் பத்தி பேச போறோம். 3 மைல்ஸ்டோனா பிரிச்சு. ஸோ ஜென்ரலா கோல் வந்து ஒன் crore, அதை ரீச் பண்றதுக்கு வந்து 3 மைல்ஸ்டோனா பிரிச்சிருப்போம். வீடியோட லென்த் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மன்னிச்சிருங்க, பட் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இந்த எண்ட் ஆஃப் வீடியோவை உங்களுக்கு முழுசா அப்சர்வ் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா 1 கோடிங்கிறத ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். எப்படி ஈஸியா அச்சீவ் பண்ணலான்னு பிரேக் டவுன் பண்ணி தான் பேச போறேன். அண்ட் இதை நான் கண்டிப்பா ஃபாலோவும் பண்ண போறேன். நான் என்னோட ஜேர்னி ஆஃப் 1 crore பத்தி உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஒன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதை ஹாப்பியா உங்ககிட்ட ஷேர் பண்றதுலையுமே ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன். ஸோ ஒரு முக்கியமான கருத்து பிஃபோர் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, 1 crore ப்ராஜெக்ட். நம்ம ப்ராஜெக்டோட வேல்யூ என்ன அப்படின்னா அது 1 crore. இது வந்து ஜாக்பாட் கிடையாது. இதை மட்டும் மைண்ட் செட்டாக ஏற்றிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, வெல்த் கிரியேஷன், ஷேர் மார்க்கெட்டு, க்ரோ ஆகிறது, பர்சனல் டெவலப்மெண்ட்டு, மைண்ட் செட் டெவலப்மெண்ட், இது மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிருங்க. டிஸ்க்ளைமர், நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்னோட லைஃப்ல நான் கற்றுக்கிட்ட விஷயத்த ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டேஜ் 1, 0 to 10 லட்சம். ஸோ இதில் நாம் என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும், எப்படி சேவ் பண்ணணும், எவ்வளோ சம்பாதிக்கணுங்கிறத பற்றி பேச போகிறேன். ஸ்டேஜ் 2, சிஸ்டம்ஸ் பில்ட் பண்ணணும். அலோகேஷன்ஸு, செட்டப்ஸு, டேக்ஸு, ரீபேலன்சிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டேஜ் 3, கார்ட் ரெயில் பில்ட் பண்ணி எப்படி நம்ம இது வரைக்கும் சம்பாதிச்ச காசை ப்ரொடெக்ட் பண்ண போகிறோங்கிறது தான் இந்த ஸ்டேஜ் 3. ஜென்ரலாகவே இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வந்தோடனே பீப்புள் ரொம்ப கண்ணாப்பின்னு புரிஞ்சுக்கிறது, ஒன்று நிறைய டைம் நம்ம மார்க்கெட்டில் இருந்தோன்னா 1 crore ரீச் பண்ணிடலாம் அப்படிங்கிறது பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட், பீப்புள் சொல்கிறது வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறதும் மேட்டரு. இந்த 2 தான். பட் ஆனால் கார்பஸ்ங்கிறது உங்களோட ஓவரால் வெல்த். அந்த வெல்த்துக்கு மொத்த 4 ஃபேக்டர் முக்கியம். இன்கம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்கம் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இந்த ஜேர்னியை நம்ம ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு ப்ரோ, அதை போட்டு நான் 1 crore போகிறேங்கிற கதை பற்றி பேச போகிறது இல்லை. ஸோ இது வந்து எந்த மாதிரியான பீப்புளுக்குன்னா, இப்போதான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃப்ரம் ஜீரோ அப்படிங்கிற பீப்புளுக்கு. ஸோ இன்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்ட் வந்து சேவிங்ஸ் ரேட். ஸோ எந்த ரேட்டில் நம்ம சேவிங்ஸ் பண்ணுறோங்கிற முக்கியம், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் தேர்டு டைமு, அதுவுமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டியூரேஷன் இருக்கும்ட்டு. லாஸ்ட்டு ரிட்டர்ன் டிசிப்ளின். ஸோ டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த 1 crore டார்கெட்டை ரீச் பண்ண போகுது. ஸோ ஒரு சிம்பிள் மேத் பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் எஸ்ஐபி பண்ண போகிறேன். ஸோ ஒரு எஸ்ஐபி வந்து நான் 50,000 பெர் மந்த் நான் எஸ்ஐபி பண்ணேன் அப்படின்னா 10 வருஷத்தில் என்னோட ரிட்டர்ன், அதாவது எஸ்ஐபி ரிட்டர்ன் வந்து 10% இருந்தால் 10 வருஷத்தில் என்னால் 1 crore ரீச் பண்ண முடியும். இதே இது என்னோட ரிட்டர்ன்ஸ் வந்து 12% இருந்துச்சுன்னா 45,000 இன்வெஸ்ட் பண்ணால் போதும், 10 வருஷத்தில் என்னால் ரீச் பண்ண முடியும். இதோடு என்னோட ரிட்டர்ன்ஸ் வந்து 15% இருந்துச்சுன்னா 38,500 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணால் போதும், மாதம் 1 கோடிங்கிற டார்கெட்டை 10 வருஷத்தில் முடிச்சிருவேன். வேர்ஸ்ட் கேஸில் இப்போ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெறும் 3,700 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா 15% எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சுன்னா 25 வருஷத்துல உங்களால் 1 crore ரீச் பண்ண முடியும். 5,900 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா 25 வருஷத்துல 12% ரிட்டர்னில் என்னால் 1 crore ரீச் பண்ண முடியும். இதே இது 8,100 rupees நான் பண்ணேன் அப்படின்னா 10% ரிட்டர்ன் கிடைச்சா கூட 25 வருஷத்துல என்னால் 1 crore மேக் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இதை நீங்க மைண்ட் செட்டாக கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களோட மாச இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதைத்தான் நான் ரொம்ப அடிக்கடி சொல்ல போறேன். ஏன்னா இதுதான் உங்களோட ஸ்டெப் அப் கர்வா இருக்க போகுது. லெட்ஸ் சே நான் ஒரு 15,000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். அண்ட் 10% வந்து அது வந்து எனக்கு ஆனுவல் ரிட்டர்ன் தருது. 12% வந்து நான் வந்து ஸ்டெப் அப் பண்றேன் ஒவ்வொரு வருஷமும் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா, மொதல் 4 வருஷத்துல 10 லட்ச ரூபாய் நான் ரீச் ஆயிருப்பேன். அங்கிருந்து அப்படியே ஒரு கர்வ் எடுத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துல 50 லட்ச ரூபாய் போயிடும். அங்கிருந்து ஒரு கர்வ் எடுத்தீங்கன்னா வெறும் ஒரு 6 வருஷம் அங்கிருந்து நான் 1 crore போயிடுவேன். இதுக்கப்புறம் நீங்க போனீங்கன்னா எல்லாமே பவர் ஆஃப் காம்பவுண்டிங் தான். 2 கோடி ரீச் பண்றதுக்குலாம் உங்களுக்கு 2 வருஷமே போதும். அந்த 1 crore வந்து 2 கோடி ஈஸியாவே மூவ் ஆயிரும். ஸோ இப்படி தான் நம்பர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த நம்பர்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வருஷத்துல 1 crore போகணுங்கிறத நீங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் மந்த்லி டிசிப்ளின்டா உங்களால் எவ்வளோ போட முடியும், ஸ்டெப் அப் என்ன பண்ண முடியுங்கிறத நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அதை எதில் போடணுங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டேஜ் ஒன் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பிகினர் போர்ட்ஃபோலியோ. 0 to 10 lakh பொறுத்த வரைக்கும். இங்கே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபோக்கஸ் வந்து எப்படி நிறையா இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதா தான் இருக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இன்கம் தான் நம்மளோட ஒரே சோர்ஸு.
மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அது என்ன மாதிரியான இன்கம்மாக இருக்கலாம், 9 to 5 ஜாபாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், எல்லாமே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 லட்ச ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இப்போதைக்கு அப்படின்னா ஒரு 5% கிட்ட அவுட் பெர்ஃபார்ம் மார்க்கெட் பண்ணி 15,000 கிட்ட உங்களுக்கு ஆன் அண்ட் இயர் கிடைக்கும். மந்த்துக்கு நீங்கள் 15,000 ரூபாய் இயர் ஆன் இயர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 1.8 lakhs கிட்ட உங்களால் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ப்ரீவியஸ் கிராஃபில் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருந்தேன். 50,000 என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா மாதம் நான் அந்த 1 crore டார்கெட்டை 10 வருஷத்தில் முடிச்சிருவேன். அதுலேருந்து 1 crore 2 crore ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு 2.5 வருஷத்துலேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு டக்குன்னு அது காம்பவுண்ட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு 1 crore ரீச் பண்ணுறது மட்டும்தான் இங்கே பிரச்சனையே. அதுக்கப்புறம் கண்ணா பின்னான்னு போயிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இயர்ஸை நீங்கள் குறைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேலரியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. நான் அடிக்கடி சொல்கிறது தான், நம்மளோட நண்பர்களுக்கு மணி மட்டும் தான் காம்பவுண்ட் ஆகும்னு கிடையாது, ஸ்கில்லும் காம்பவுண்ட் ஆகணும், நாலேஜும் காம்பவுண்ட் ஆகணும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் காம்பவுண்ட் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி சேல்ஸ் நல்லா பண்ணுறதுன்னு காம்பவுண்ட் பண்ணிக்கோங்க, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறதுங்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இல்லை நீங்கள் 9 to 5 ஜாப் பார்க்குறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்னோட ப்ரொமோஷனுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி பாருங்கள். 2 to 3 வருஷத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மீனிங்ஃபுல்லான ஹைக் உங்களுக்கு கிடைக்கணும். கிடைக்கலன்னா கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு வெளியே வர்றது பெட்டராக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 5 to 6 years நீங்கள் ஆன் அண்ட் ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேலரி அப்படியே டபுள் ஆகிருக்கணும். 5 வருஷமாக ஒரே கம்பெனியில் இருக்கும் ப்ரோ, என் சேலரி டபுள் ஆகலை அப்படின்னா இந்த 1 crore டார்கெட்டாகவே இருக்கும், உங்களால் சீக்கிரம் ரீச் பண்ணவே முடியாது. 5 வருஷமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த பிஸ்னஸில் எனக்கு டேர்ன் ஓவர் டபுள் ஆகலை அப்படின்னாலும் அதுக்கும் இதே தான். ஸோ ஃபஸ்ட்டு கோல் பொறுத்த வரைக்கும் ஹை ரிட்டர்ன்ஸ் கிடையாது, கன்சிஸ்டன்சி, இன்கம்மை க்ரோ பண்ணுறது மட்டுமே. பெரிய மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணிடாதீங்க. லைக் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், இதில் போட்டால் நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும் அந்த மாதிரி. ஸோ நிறைய ரிட்டர்ன்ஸை இந்த பீரியடில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ இதில் கொஞ்சம் போரிங்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றியே ஃபோக்கஸ் பண்ணுற என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டராக இருக்கும். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 50 to 60% வச்சுக்கோங்க, ஹைப்ரிட் பேலன்ஸில் 20 to 25%, எமர்ஜென்சி ஃபண்டு எஃப்டி லிக்விடிட்டி பொறுத்த வரைக்கும் 10 to 20%, கோல்டு ETF 5 to 10%, டைரக்ட் ஸ்டாக்கு 0 to 10%. வீக்லி 10லேருந்து ஒரு 20 நிமிஷம் மட்டும் உங்களோட போர்ட்ஃபோலியோ ஸ்க்ரீனை பார்த்தா போதும், டெய்லி உட்காந்து ஸ்க்ரால் பண்ணாதீங்க. 2 to 5 மேக்ஸிமம் டைரக்ட் ஸ்டாக். இதை தாண்டி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நிறைய டைரக்ட் ஸ்டாக் வைக்க வேண்டாம். ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் ஓவரால் வெல்த் கிரியேட் பண்ணுற வரைக்கும். ஸோ 10 to 5% அது கலெக்ட் பண்ணிக்கோங்க. எஸ்ஐபி ரொம்ப ரொம்ப முக்கியம், சேலரியோ காசு வந்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக போகிறதுக்கு. ஸோ டைவர்சிஃபிகேஷன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டே பார்த்துக்கும், நீங்கள் பெருசாக உள்ளே போக வேண்டாம். எமர்ஜென்சி ஃபண்டு, டேர்ம் இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸு, இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 1 crore ஜேர்னி பொறுத்த வரைக்கும் திடீர்னு ஒரு எமர்ஜென்சியாக உங்களுக்கு ஒரு 20 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா இந்த ஃபண்டில் போய் கை வச்சுட்டீங்க அப்படின்னா கதை முடிந்தது, திருப்பி ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்டேஜ் 2 பொறுத்த வரைக்கும் 10 லட்ச ரூபா கண்ணாப்பினான்னு ஒரு மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ப்ரோ, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ சேலரி ஹைக் ஒரு 10% வந்திருக்குன்னா அதில் 5% எடுத்து எஸ்ஐபியில் வச்சுருங்க. ஏன் சொல்கிறேன்னா ப்ரோ சேலரி ஹைக் வந்திருக்கு அப்படின்னா லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் பண்ணவே கூடாது. ஏன்னா இப்போ இங்கே நிறைய பேரால் 1 கோடி சேர்க்க முடியாதுக்கு ரீசன் பணம் சம்பாதிக்காதா இல்லை, சேலரி வர்றதுக்கு ஏற்றாப்புல லைஃப் ஸ்டைலை மாற்றிடுவான். லைக் உதாரணத்துக்கு ஒரு ஆக்டிவா காரில் போயிட்டு இருப்பான், டக்குன்னு பார்த்தா ஒரு கார் வாங்கிடுவான். கார் அவனுக்கு தேவையப்பட்டிருக்காது. கார் வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை, உனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வாங்கணும். நான் என்னோட கார் நான் வாங்கினப்ப ஆல்மோஸ்ட் என் கையில் காசு இல்லாமையும் இல்லை, இஎம்ஐ இல்லாமையும் இல்லை. பட் ஆனால் நான் வெயிட் பண்ணி பார்த்து தான் வாங்கினேன். பிகாஸ் என் மைண்டில் நான் ஒரு வெல்த் கிரியேஷன் டார்கெட் வச்சுருந்தேன். அதை ரீச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் எனக்கான ஒரு கார் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் மூவ் பண்ணணும். 20% சேலரி ஹைக் கிடைக்குது அப்படின்னா எஸ்ஏபியை 10% ரைஸ் பண்ணிடுங்க. போனஸ் இன்சென்டிவ் வந்துச்சுன்னா அதுலேருந்து 70% வரைக்கும் மேக்ஸிமம் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிடுங்க, செலவு பண்ணாதீங்க. ஸோ சைடு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதை பற்றி நீங்கள் இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக யோசிச்சாகணும். 70 to 100% சைடு இன்கமில் வர எல்லா காசையுமே திருப்பி இன்வெஸ்ட் பண்ண தான் செய்யணுமே தவிர செலவு பண்ணக்கூடாது. மார்க்கெட் ரொம்ப கேவலமாக கீழே விழுந்தா கூட நீங்கள் கண்டிப்பாக அந்த டைம்லேயும் இன்வெஸ்ட் பண்ணணும், விட்டுறக்கூடாது. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டேக்ஸ் பெனிஃபிட் ஸ்கீம்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ சின்ன சின்ன டேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, டேக்ஸ் ரிடம்ஷனு, இதில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம மிஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன், கவர்மெண்ட் அதில் 20%, 30%, 15% பிடிச்சிட்டான் அப்படின்னா அது உங்கள் காசு தான். ஸோ அதனால் அது எப்படி சாமர்த்தியமாக பண்ணணுங்கிறத பார்க்கணும். நான் டேக்ஸ் கட்டக்கூடாதுன்னு சொல்ல, ஏன்னா ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா நம்ம டேக்ஸ் கட்டணும். பட் கவர்மெண்ட்டுமே நியாயப்படி சில ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க, அந்த ஸ்கீம்ஸை நீங்கள் பெட்டராக யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன்.
இப்போ ஐடிஆர் எல்லாரும் ஃபைல் பண்ணிட்டு இருப்பீங்க. நேற்று நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ஐடிஆர்ல டிப்ஸ் பத்தி ஒரு வீடியோ கேட்டிருந்தாரு. ஐடிஆர் டிப்ஸ் வேணும்னா இன்னும் ஒரு 2-3 பேர் ஐடிஆர் டிப்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ரீபேலன்சிங் ஆன் ரூல் நாட் ஆன் ஃபீலிங். ஸோ ரீபேலன்சிங்னா லெட்ஸ் சே இப்போ என் ஈக்விட்டி வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, கோல்டு வந்து கீழே விழுந்திருக்கு அப்படின்னா இந்த டைம்ல ஈக்விட்டியில் இருக்கிற காசை எடுத்து கோல்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும், ப்ராஃபிட்டை மட்டும். ஸோ தட் கோல்டு வந்து அந்த டைம்ல நீங்க கொஞ்சம் ஜாஸ்தி அக்யூமுலேட் பண்ற மாதிரி இருக்கும். எப்போ வந்து ஈக்விட்டி மோசமா இருக்கு, கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த டைம் கோல்டை எடுத்து கோல்ட்ல இருந்து காசு எடுத்து ஈக்விட்டிக்கு ரொட்டேட் பண்ணணும். இதே மாதிரி தான் அது ஸ்டாக்ஸுக்கும் பொருந்தும். இதையே ஒரு வேலையா பார்க்கக்கூடாது, ஒரு தம் ரூல் வச்சுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு தம் ரூல் வச்சிருக்கேன். எப்பெல்லாம் வந்து ஈக்விட்டி மார்க்கெட் வந்து ஓவராலா 10% கீழே விழுதோ 15% கீழே விழுதோ அந்த டைம் நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்விட்டிக்கு மூவ் பண்ணுவேன். எப்பெல்லாம் ஈக்விட்டி மார்க்கெட் வந்து 20%க்கு மேல எனக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் தருதோ அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு லோ பெர்ஃபார்மிங் அசெட்டுக்கு மூவ் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்க உங்களுக்கான ஒரு தம் ரூல் வச்சுட்டு ப்ராப்பரா அசெட்டை ரீபேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த 10 லட்சத்துல இருந்து 50 லட்சம் சீக்கிரம் போயிடலாம். ஸோ ஓவரால் இப்போ 50 லட்சத்துல இருந்து நம்ம லேண்ட் ஆயிட்டோம் அப்படின்னா இந்த டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரெசிவா பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் சம்பாதிச்சு வச்சதை நீங்க கொஞ்சம் ப்ராப்பரா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சீங்கனாலே போதும். அதுவே உங்களை 1 crore ஈஸியாவே எடுத்துட்டு போயிடும். 2-3 வருஷமா நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த காசை ஒரு 2 வருஷத்துல நீங்க விட்டுறக்கூடாது, அதுதான் முக்கியமானது. ஸோ 10 வருஷம் நான் கஷ்டப்பட்டு ஒரு 50 லட்சம் சேர்த்திருக்கேன் ப்ரோ அப்படின்னா 2 வருஷத்துல வந்து நீங்க எதுவுமே பண்ணாம விட்டீங்கன்னா வீணா போயிடும். ஸோ இதுல என்ன பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டியில் உங்களோட குறைச்சிட்டு பாண்ட்ஸ், எஃப்டி, லிக்விட் கேஷா 20-25% மூவ் பண்ணிருங்க. டைரக்ட் ஸ்டாக்கா 15-20%, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு 5%-10% இந்த டைம்ல நீங்க எக்ஸ்போசர் எடுத்து வைக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் இன்டர்நேஷனல் மார்க்கெட் பத்தி படிச்சுட்டு இருக்கேன், டீட்டெயிலான வீடியோ மேக் பண்ணி போடுறேன். கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு 5-10% ஆச்சும் நீங்க பண்றது பெட்டராக இருக்கும். ஸோ இப்படியே நீங்க பண்ணீங்கன்னா மைல்ஸ்டோன் 1 ஆன 1 lakh. ஸோ இது 1 lakhங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் 1% ப்ராக்ரஸ் ஆஃப் 1 crore. 1000 ரூபாயில இருந்து எப்படி 1 lakh ஜென்ரேட் பண்ணணும்னு ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். பட் ஒரு 1 lakh இருக்கு அப்படின்னா நீங்க எஸ்ஐபி இந்த டைம் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க, கிரெடிட் கார்டு வந்து தயவு செஞ்சு யூஸே பண்ணாதீங்க, அண்ட் பர்சனல் லோன் பேலன்ஸுமே தயவு செஞ்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைங்க. 1 crore ஜேர்னிக்குள்ள நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா எந்த ஒரு கடனும் இல்லாம ஆரம்பிக்கிறதே பெட்டரா இருக்கும். கடனை வச்சுட்டு தயவு செஞ்சு ஜேர்னி ஸ்டார்ட்டே பண்ணாதீங்க, கடனை ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. ஏன்னா அது உங்களை மென்டலி புல் டவுன் பண்ணிடும். ஸோ கடனில் உட்காந்து கடனை ஃபர்ஸ்ட் கெட்டவா, அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக வரும், இஎம்ஐ பண்ணிடலாம், அதுக்குள்ளே போகாதீங்க. கடன் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பீஸ்ஃபுல்லாக அந்த 1 crore ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. மைண்ட் செட் மேட்டர் ப்ரோ தென் எவ்ரி திங். ஸோ செகண்டாக 5 லட்சம் ரூபாங்கிறது நமக்கு ஒரு சேஃப்டி நெட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் 5% ரீச் பண்ணியிருப்பீங்க. 10 lakhs வரும்போது 10% ஆஃப் யுவர் ப்ராக்ரஸ் முடிச்சிருப்பீங்க. 25 lakhs வரும்போது ஆப்டிமிசமாக நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ரொட்டீனாக உங்களுக்குமே கொஞ்சம் மெச்சோர்டாக உங்கள் மணி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிய ஆரம்பிச்சிடும். 50 லட்சம் வரும்போது சீரியஸாக நீங்கள் இறங்கி ரீபேலன்சிங்கு, அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு 30% 35% கீழே விழுந்தா கூட ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கிக்கிற அளவுக்கு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வேணும். 1 crore வந்துருச்சுன்னா அந்த டைமில் உங்களுக்கு நிறைய பெட்டரான மைல்ஸ்டோன்ஸ் வந்திருக்கும். இந்த டைமில் உங்களுக்கான சில ரிவார்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரியல் கோல்ஸ் லைக் ஹோமு, எஜுகேஷன், ரிட்டைர்மெண்ட், இந்த மாதிரியான பிளான்ஸு அந்த 1 crore வச்சு இல்லை, அந்த 1 crore தர்ற ரிட்டர்ன்ஸை வச்சு. ஸோ கெரியர் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் கண்டிப்பாக பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். 1 to 8 years பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் உங்களோட ஓவரால் இருக்கணும். இன்கம் அண்ட் டிசிப்ளின் மேட்டர். 8 to 15 years பொறுத்த வரைக்கும் பேலன்ஸான க்ரோத்தும் ரிஸ்க்கும் மேட்டர். 50 lakhs கிட்ட வந்துட்டீங்கன்னா ஆப்டிமிசமும் பர்சிவியரன்ஸ் இன் மார்க்கெட்டுமே மேட்டர்ஸ். 50 லட்சம் வந்துருச்சுன்னா அதை அப்படியே விட்ரா பண்ணி கொண்டு போய் எங்கேயும் தூக்கி போட்டுறாதீங்க. ஸோ இந்த பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா 5000 ரூபாய் நீங்கள் போட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா 1 crore 20 வருஷத்துல நீங்கள் ரீச் ஆயிருவீங்க. மாடரேட்டாக 15000 ரூபாய் பெர் இயர் பெர் மந்த் நீங்கள் போட்டிங்கன்னா 15 to 17 வருஷத்துல உங்களால் வந்து இதை ரீச் பண்ண முடியும். அக்ரெசிவான நீங்கள் பிளான் போனீங்க, 25,000 இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னா 11 வருஷத்துல ப்ராப்பரான இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 1 crore ரீச் பண்ணிடலாம். ஸோ எனக்கும் ஆசை தான் எல்லாருக்கும் ஸ்பெசிஃபிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து உங்களோட இன்கம் பேஸ் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு எனக்கு டைம் இல்லை. பட் ஜென்ரலாக இன் ஃபியூச்சரில் எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிச்சுன்னா உங்களோட உட்காந்து உங்களோட இன்கம் உங்களோட ரொட்டீனுக்கு ஏற்றாப்புல பிளான் ஒர்க் பண்ணுறதுக்கும் நான் ரெடியாக இருக்கேன். ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ என்னோட சேர்ந்து க்ரோ ஆகிறதுக்கு உங்களையும் கால் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். 1 crore ஜேர்னியில் யார் யார் கண்டினியூ பண்ணணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேட்டாக இருந்துச்சுன்னா 1 crore கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் இந்த பார்த்த சீரியஸாக எடுத்துக்க போகிறீங்கன்னு நான் புரிஞ்சுப்பேன்.